ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து செல்வ செழிப்போடு இருந்துன்னு இருக்கிறதுக்கு ஒரு மகாலட்சுமி பூஜை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிக்ஷி பூன்னு சொல்லுவாங்க. அதாவது பிக்ஷி பூன்னா இந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், தேன் இருக்கிற அந்த புஷ்பம், அந்த தேன் இருக்கிற புஷ்பத்தை கொஞ்சம் எடுத்துன்னு வந்து ஒரு 108 புஷ்பத்தை தனியாக வைங்க. ஒவ்வொரு பூவையும் அழகாக குங்குமத்தை தொட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணும். ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் வரலக்ஷ்மி நமக, ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் வரலக்ஷ்மி நமகன்னு சொல்லிவிட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை. இது வெள்ளிக்கிழமை காலையில் அல்லது சந்தி வேலையில் இதை தொடர்ந்து ஒரு 8 வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள், அல்லது 9 வாரம் தொடர்ந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நைவேத்தியம், பால் பாயசம், சர்க்கரை பொங்கல் இப்படி நைவேத்தியம் பண்ணுங்கள். வீட்டில் மகாலட்சுமி தெய்வம் குடிக்கொண்டுருக்கும். அந்த குங்குமத்தை நெற்றியில் இடுங்கோ. அந்த தேன் புஷ்பத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள், பிக்ஷி பூன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. நினைத்ததை சாதிக்கிறதும் பொருள் சேமிக்கிறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். அதுக்கப்புறம் அந்த பூவை எடுத்து தண்ணியிலையோ பன்னீர்லேயோ போட்டு நம்ம கேஷ் பாக்ஸில் அப்படி புரோக்ஷனம் பண்ணிவிட்டால் அவ்வளோ விசேஷமாக இருந்துகிட்ருக்கும். மகாலட்சுமி பூஜையில் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான வழிபாட்டு முறைகள், செல்வம் தங்கறதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளை பற்றி சொன்னேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.